நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் நான் வீடியோ போட்டதோ உங்களுக்கு போடுற நோட்டிஃபிகேஷன் வந்துடும். கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப பேருக்கு பிடிக்கும். ஏன் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வீடியோ பண்ணுறவங்க எல்லாருமே தம்ப்நெயில் கொஞ்சம் நல்லா ரெடி பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த வீடியோவில் நம்மளுக்கு எப்படி இன்னும் ஈஸியாக ரொம்ப நல்லா இருக்கிற தம்ப்நெயில் ரெடி பண்ணுறத பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ பிக்சல் அப்படின்னு ஒரு ஆப் வச்சுருக்கேன் நான். ஸோ இந்த ஆப் மூலமாக தான் என்னோடய தம்ப்நெயிலெல்லாம் நான் ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே என்ன கேட்குதுன்னா நான் போன வாட்டி வச்சுக்கிற அந்த தம்ப்நெயில் ரிகவர் பண்ண மாதிரி கேட்குது. ஸோ ஓகே இப்படி கொடுத்துடலாம். ஸோ நான் லாஸ்ட் டைம் ரெடி பண்ணிக்கிற தம்ப்நெயில் இது தான். ஸோ இந்த தம்ப்நெயில் பார்த்தீங்கன்னா நான் இது பிஎன்ஜி இமேஜை நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாமே டிலீட் பண்ணிடுறேன் நான். ஸோ டிலீட் பண்ணிடுறேன். ஸோ ஒரே வாட்டி பின்னாடி வந்துடலாம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நோ கொடுத்துட்றேன். ஸோ நோ கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்படி தான் அந்த ஆப் நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இங்கே மேலே 3 டாட் ஐக்கான் போயிட்டுங்க. ஸோ நம்மளுக்கு இமேஜ் சைஸும் நம்மளுக்கு கேட்கும். கஸ்டமில் போயிட்டு நம்மளுக்கு என்ன தேவைன்றது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு யூடியூப் தம்ப்நெயிலா, ஃபேஸ்புக் கவர் ஆர்ட்டா, இல்லை கூகுள் ப்ளஸ்ன்ட்டு. இப்போ நம்ம நம்மளுக்கு யூடியூப் தம்ப்நெயில் தான் நம்மளுக்கு தேவைப்படுது. அதனால நம்ம யூடியூப் தம்ப்நெயில் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டு எது தேவைன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ பேக்ரவுண்ட் போயிட்டு கலருக்கு நீங்கள் ஒயிட் எடுத்துக்கலாம், ப்ளூ எடுத்துக்கலாம், பிளாக் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது இஷ்டமோ அது நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் இந்த கூகுளில் போயிட்டு நீங்கள் ஸோ பேக்ரவுண்ட் இமேஜ்னா நம்ம சர்ச் பண்ணி ஸோ பேக்ரவுண்ட் இமேஜ் ஸோ இப்படி சர்ச் பண்ணிக்கலாம். இப்படி சர்ச் பண்ணி பார்த்தோன்னா உங்களுக்கு எந்த இமேஜ் பிடிச்சிக்குதோ ஸோ அந்த இமேஜை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ அந்த டவுன்லோட் பண்ணிவிட்டு அங்கே பிக்சல் லேபில் நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிக்சல் லேப் பார்த்தீங்கன்னா மேலே 3 டாட் ப்ரெஸ் பண்ணால் யூஸ் இமேஜ் ஃப்ரம் கேலரின்னு இருக்கும். ஸோ அந்த இடத்துல போயிட்டு நான் இப்போது கேலரி இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் இப்போ நான் போகிறேன். இப்போ டவுன்லோட்ஸில் போயிட்டு இங்கே ஸோ டவுன்லோட்ஸ் ஸோ இதுதான் டவுன்லோடு. ஸோ டவுன்லோட்ஸ் உள்ளே போயிட்டு ஸோ இந்த ஃபோட்டோ வேறு ஃபோட்டோ நினைக்கிறேன். ஸோ அதனால் இன்னும் நம்மளுக்கு இன்னும் அப்டேட் ஆகலை. ஸோ அந்த ஃபோட்டோ டவுன்லோட்ஸு ஸோ இன்னும் அந்த ஃபோட்டோ நம்மளுக்கு வரல. இருந்தாலும் இந்த இந்த ஃபோட்டோஸ் எதுனா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபோட்டோ தான் நம்மளுக்கு பேக்ரவுண்டு. ஸோ அந்த ஃபோட்டோ ஐட்டம் இருக்குது. இப்போ உங்கள் ஃபோட்டோ எதாவது நீங்கள் அப்லோட் பண்ண வச்சிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பிஎன்ஜி இமேஜுக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணிடணும். நான் ஆல்ரெடி நான் கொஞ்சம் இமேஜஸாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது என்ன இமேஜஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இது பார்த்தீங்களா. இப்போ இந்த இமேஜ் நான் வைக்கிறேன். இந்த இமேஜ் வச்சுக்கின்னு ஸோ இவங்க கீழே இவங்களுக்கு ரியாக்ஷன் கொடுக்குற மாதிரி நான் செட் பண்ணுறேன். இப்படி செட் பண்ணிட்டு பிறகு இப்போது நம்மளுக்கு நம்மளுக்கு ஏதாவது ஷேடு தரணுமா இல்லை நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணோம். ஸோ ஸ்ட்ரோக் அப்படின்னு கொடுத்துட்டா ஸோ நம்மளுக்கு இவங்க கொடுக்க ஆர்டருக்கு நான் ஷாக் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு இதுக்குது. ஸோ இப்போ இதனால் நம்ம என்ன பண்ணேன், இப்போ டெக்ஸ்ட்டு இப்போது நான் இது பண்ணுறேன். ஸோ எது வேணால் என்ன டாபிக் எது வேணாலும் இருக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சு. இப்போ நான் ஓகே ஸோ ஹவு டு மேக் thumbnail ஃபார் your யூடியூப் வீடியோஸ். ஓகே யூடியூப் வீடியோன்னு கொடுக்கலாம். ஸோ இங்கே கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ நான் என்ன பண்ணேன், நான் பாதியாக வச்சுக்கிறேன். ஸோ ஹவு டு மேக் thumbnail இங்கே போட்டு ஸோ நான் இது வைக்கிறேன். ஸோ இப்படி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் உங்களுக்கு எங்கே வைக்கிறீங்கோ அது மேட்டரு, அது ஃபஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே போயிட்டு நான் இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்கு நான் இப்போ கலர் தரணும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஃபாண்ட் ஸ்டைலை நான் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ஃபாண்ட்டுக்கு இப்போ நான் ஷேடு தரணும். ஸோ இந்த ஷேடோ இல்லை ஸ்ட்ரோக்குன்னு இருக்கும், நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஸ்ட்ரோக் கொடுத்து பார்த்தா ப்ளூ கலர் மேக் பண்ண எனக்கு ப்ளூ கலரில் இங்கே வந்துடும். ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னாக்கா இந்த பேக்ரவுண்டுக்கு நான் என்ன பண்ணுறேன்னாக்கா நான் ஒயிட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஒயிட்டை செலக்ட் பண்ணி ஸோ இந்த மாதிரி என்னோடய ஃபோட்டோக்கு இந்த மாதிரி என்னோடய thumbnail ரெடி பண்ணுறேன். ஸோ இந்த சைஸை கொஞ்சம் பெருசாக ஆக்கிட்டாக்கா இப்போது இங்கே வைக்கிறேன்னா ஸோ இங்கே இப்படி வச்சு ஸோ இதுதான் நம்மளுக்கு மெயின் thumbnail. ஸோ இப்படி வைக்கிறேன் நான். ஸோ இது யூடியூப் ஹவு டு மேக் thumbnail ஃபார் இங்கே நான் கிளிக் பண்ணுறேன். ஃபார் ஓகே கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு
இங்கே கொஞ்சம் மேலே வைக்கிறேன். ஸோ இது அதே மாதம் வந்து இதுக்கு நம்ம கலர் கொடுத்துட்டு அப்புறமேட்டு நம்ம ஃபாண்ட் ஸ்டைலில் வச்சுட்டு ஸோ உங்களுக்கு எந்த ஸ்டைல் வேணுமோ அதை வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து யூடியூப் இல்லையா, ஸோ நான் யூடியூப்காக வந்துட்டு இப்போ யூடியூப் அந்த சிம்பிள் லோகோ போகலான்னு நினைக்கிறேன். யூடியூப் அதுக்கு நம்ம யூடியூப் பிஎன்ஜி நம்ம சர்ச் பண்ணோம். அப்படி சர்ச் பண்ணிட்டு பிறகு நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த யூடியூப் வந்து அந்த பிஎன்ஜி நம்ம இருக்குது நம்மளுக்கு வந்துடும். ஸோ இப்போ அதுக்கு நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸோ இப்போது நான் இங்கே வந்துட்டு இங்கே ப்ளஸ் பட்டன் போய்ட்டு நம்மளுக்கு ஃப்ரம் கேலரி நம்மளுக்கு கேட்கும். ஸோ அந்த கேலரியை வந்துட்டு நம்ம கிளிக் பண்ணிட்டு திருப்பி டவுன்லோட்ஸ் போகணும். ஸோ டவுன்லோட்ஸ் போய்ட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த இமேஜ் வந்திருக்கணும், இல்லை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓகே அந்த ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ண ஃபோட்டோ. ஸோ இந்த இமேஜ் பார்த்தீங்களா, இப்போது இந்த யூடியூபர்ஸ் கரெக்டாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சாக்கா கரெக்டாக நம்மளுக்கு இங்கே வந்துடும். ஸோ இதுவும் இங்கே வைக்கிறேன். ஸோ இங்கே ஸ்டோரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சமாக பெருசு பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்து இது யூஸ் பண்ணிக்கலாம். இது கலர் கொஞ்சம் நான் மாற்றுறேன்னு நினைக்கிறேன். ஸோ கலர் ஸோ போல்டு. இப்போது கலர் என்ன பண்ணலாம், ரெட், ப்ளூ, ஒயிட். ஓகே ஒயிட்டாக இருக்கட்டும். ஸோ இதுவே கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ ஃபார் யுவர் ஹவு டு மேக் தம்ப்நெயில் ஃபார் யூடியூப் வீடியோஸ். இப்போது நம்ம வீடியோஸ்ன்றதை வந்துட்டு இப்போது சர்ச் பண்ணணும். ஸோ வீடியோஸ் நீங்கள் உங்கள் வீடியோவில் வந்துட்டு நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றது வந்துட்டு உங்கள் தம்ப்நெயில் பார்த்தாலே வந்துட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரிய வந்துடணும். தம்ப்நெயில் பார்த்தோன்னே எல்லாம் வந்து உங்கள் வீடியோ ஓப்பன் பண்ணிடணும். எனக்கு தம்ப்நெயில் தான் வந்துட்டு உங்களுக்கு எல்லோரும் வந்து வியூஸ் வரதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான காரணம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு தம்ப்நெயில் வந்துட்டு நம்ம நல்லா ரெடி பண்ணணும். ஸோ இதை நான் இப்படி ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ அப்படி இல்லையா வந்துட்டு நான் ஸ்மால் லெட்டர்ஸே வந்துட்டு கொடுக்கலாம். ஸோ ஸ்மால் லெட்டர்ஸில் போயிட்டு திருப்பி கரெக்டாக இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டாக்கா நம்மளுக்கு இப்போ பார்க்குறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே இருக்குது முன்னை விட. ஸோ ஒன்றில் பார்த்தீங்கன்னா இப்போது நம்மளோட சேனலுக்கு இப்போது வந்துட்டு நம்ம சேனலோட லோகோ வந்துட்டு இப்போது வந்துட்டு நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம சேனல் லோகோ வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள் சேனல் லோகோ இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிலாம் வந்துட்டு நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை. இப்போ நம்மக்கிட்ட சேனல் லோகோ இருக்கிறதுனால வந்துட்டு இதை நான் இங்கே வைக்கிறேன். ஸோ இப்படி வச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போது நம்ம தமிழ் லாங்குவேஜில் தான் இந்த வீடியோ இருக்குதுன்னு இப்போ வியூவர்ஸ்க்கு எப்படி தெரியும்னாக்கா இப்போது நம்ம அழகாக அப்படி வச்சுட்டு இப்போது திருப்பி நான் வந்துட்டு டெக்ஸ்ட்டுக்கு போய்ட்டு நம்ம கீபோர்டு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே கீபோர்டில் வந்துட்டு இந்த கூகுள் பட்டன் இருக்கும். அந்த கூகுள் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்துட்டு இங்கே ட்ரான்ஸ்லேஷன்ஸ்னு இருக்கும். ஸோ நான் வந்துட்டு இங்கிலீஷ் டு தமிழ் இங்கே வைக்கிறேன். ஸோ என்ன இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒன்லி இன் தமிழ் அப்படின்னு நீங்கள் சர்ச் நான் டைப் பண்ணுறேன். ஆனால் இங்கே நம்மளுக்கு டெக்ஸ்ட்டில் நம்மளுக்கு எப்படி வந்துக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு தமிழில் மட்டுமே நம்மளுக்கு இங்கே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ தமிழ் படிக்கிறவங்களுக்கும் வந்துட்டு இது வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிடும். ஸோ இதுக்கு நம்ம கொஞ்சம் மேக்கப் ஒர்க் பண்ணணும். ஸோ அது மேக்கப் ஒர்க் எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபாண்ட்டு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து இதோட கலரு. ஸோ இதோட கலரு வந்துட்டு நான் ரெட்டு வைக்கலான்னு இருக்கிறேன். ஸோ கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இந்த கலர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் ப்ளூ. ஸோ ஒன்றுக்கு வந்துட்டு நீங்கள் 2-3 கலர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வீடியோஸுக்கு வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே இருக்கும் இந்த யூடியூப் தம்ப்நெயிலுக்கு. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி செட் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு நல்லா வந்துட்டு தம்ப்நெயில் வந்துட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்துட்டு நான் இப்படி செட் பண்ணுறேன். ஸோ ஆல் தாங்க இப்போ நம்ம தம்ப்நெயில் வந்து ஆல்மோஸ்ட் 2 நம்மளுக்கு. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு தம்ப்நெயில். உங்களுக்கு பிடிச்சவளுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி இமேஜஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு இமேஜ். ஸோ அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் சூப்பராகவே இருக்கும். இப்போ கடைசியாக நம்ம என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேலே வந்துட்டு நம்மளுக்கு எக்ஸ்போர்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ எக்ஸ்போர்ட் இமேஜ்னு நம்ம கிளிக் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நம்ம இங்கே சேவ் டு கேலரின்னு கொடுத்துட்டா நம்ம தம்ப்நெயில் வந்துட்டு சேவ் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போது தம்ப்நெயில் போகிறேன். ஸோ பிக்சல் ஆப்பை. ஸோ இதில் தான் நான் வந்துட்டு ஆல்மோஸ்ட் எல்லா என்னோடய தம்ப்நெயில்ஸும் நான் மேக் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு இப்போது தம்ப்நெயில் 2 ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஆப்போட வந்துட்டு டவுன்லோட் லிங்க் நான் கீழே தரேன். நீங்கள் அது மூலிமா வந்துட்டு நீங்கள் ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம்.